உக்ரைனுக்கு யுஎஸ் வழங்கிய ATACMS ஏவுகணையை ரஷ்யா வீழ்த்தியிருக்காங்க. ரஷ்யாவில் கிரிமிய பகுதியை தாக்க முயன்ற உக்ரைனுக்கு யுஎஸ் கொடுத்த ஸ்பெஷல் டாக்டிக்கல் மிசிலான ATACMS ஏவுகணையை ரஷ்யாவின் BUK ஏர் டிஃபென்ஸ் மிசில் சிஸ்டம் வீழ்த்தியிருக்குங்க. ரஷ்ய டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரஷ்ய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் உக்ரைனுக்கு யுஎஸ் வழங்கிய ATACMS சொல்கிற லாங் ரேஞ்ச் மிசில் கிரிமிய பகுதியில் நடுவானத்திலேயே வீழ்த்தினதை அறிவிச்சிருக்காங்க. இந்த சம்பவம் மார்ச் 4ஆம் தேதி நடந்திருக்குங்க. இதே மாதிரி ரஷ்ய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இதே யுஎஸ் தயாரிப்பான 6 ATACMS ஏவுகணையை கடந்த ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதியும் தாக்கி வீழ்த்தியிருக்காங்க. இந்த லாங் ரேஞ்ச் மிசில பிளாக் சி பெனின்சுலாவுக்கு அருகாமையில் வீழ்த்தினதா ரஷ்யா அறிவிச்சிருக்காங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி நடந்த தாக்குதலில் ரஷ்யாவுக்கு ஏகப்பட்ட பாதிப்பு உருவாயிருக்குங்க. வடகிழக்கு கிரிமியா ஷாங்கோய் ஏர்பேஸ் மீது ATACMS ஏவுகணையை வச்சு ஏப்ரல் 17 அன்னைக்கு உக்ரைன் நடத்திய தாக்குதலில் ரஷ்ய ஹெலிகாப்டர் S-400 ஸ்ட்ராட்டஜிக் சர்ஃபேஸ் டு ஏர் மிசில் சிஸ்டம் என்று ரஷ்ய இராணுவத்துக்கு மிகுந்த சேதாரத்தை ATACMS ஏவுகணை தாக்குதல் ஏற்படுத்தியிருக்கு. 1980களில் லாங் ரேஞ்சில் இருக்கிற ஹை வேல்யூ டார்கெட்டை துல்லியமாக தாக்குறதுக்காக இந்த டாக்டிக்கல் மிசில் சிஸ்டத்தை அமெரிக்கா உருவாக்குனாங்க. முதலாக இந்த ஏவுகணையை 1991 கல்ஃப் வாரில் அமெரிக்கா பயன்படுத்துச்சு. சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் மிசில் சிஸ்டமான ATACMS மல்டிபிள் பிளாட்ஃபார்ம்ல இருந்து லான்ச் பண்ண முடியுங்க. பெரும்பான்மையாக இந்த ஏவுகணையை MLRS சொல்லப்படுற M270 மல்டிபிள் லான்ச் ராக்கெட் சிஸ்டம், அப்புறம் HIMARS ஆன M142 ஹை மொபிலிட்டி ஆர்டிலரி ராக்கெட் சிஸ்டத்துல இருந்து லான்ச் பண்ணப்பட்டுச்சு. பல்வேறு வகையான வார்ஹெட்ஸ் கொண்ட ATACMS ஏவுகணையில் நிறைய வேரியண்ட் இருக்கிறதுனால மிஷனுக்கு தகுந்தாப்புல ATACMS ஏவுகணையை பயன்படுத்துவாங்க. இந்த ஏவுகணை தாக்குதலில் கொலாட்ரல் டேமேஜ் கம்மி பண்ணுறதுக்காகவும் ஏவுகணை தாக்குதல் துல்லியமாக அமைகிறதுக்காகவும் ஏவுகணையோட ரேஞ்சை அதிகரிக்கிறதுக்காகவும் துல்லியமான கைடன்ஸ் சிஸ்டத்தை இணைச்சி இந்த ஏவுகணையை சமீபத்தில் தான் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரியான அப்கிரேடு ரஷ்யாவிலும் நடந்திருக்கு. புகழ்பெற்ற ரஷ்யாவின் BUK ஏர் டிஃபென்ஸ் மிசில் சிஸ்டம் வைக்கிங்னு அழைக்கப்படுற BUK M3க்கு தனது பங்குக்கு நிறைய அப்கிரேட்ஸை ரஷ்யாவும் கொண்டு வந்திருக்காங்க. இந்த அப்கிரேட்ஸ்னால BUK M3ஆல் ஒரே நேரத்தில் ATACMS மாதிரி டாக்டிக்கல் பேலிஸ்டிக் மிசில்ஸ் மட்டும் இல்லாமல் ஏர்கிராஃப்ட், ஹெலிகாப்டர், க்ரூஸ் மிசில், ட்ரோன்ஸ்னு எத்தனை மல்டிபிள் ஏர்பார்ன் ஆப்ஜெக்ட்ஸையும் இதால டார்கெட் வச்சு தாக்க முடியுங்க. BUK M3யோட ஆல்டிடியூட் ரீச் 35 கிலோமீட்டருங்க. ஆப்ரேஷனல் ரேஞ்ச் 70 கிலோமீட்டரு. BUK M3ஆல 36 ஏர்பார்ன் டார்கெட்ஸ் அப்புறம் 6 கைட் மிசில்ஸ் ஒரே நேரத்தில் ட்ராக் பண்ண முடியுங்க. இந்த மாதிரியான அப்கிரேட்ஸ் கொண்டு வந்தனால தான் ரஷ்யாவால் US ஏவுகணையை எளிதாக வீழ்த்த முடிஞ்சுச்சு. இந்த 300 கிலோமீட்டர் ரேஞ்ச் கொண்ட ATACMS மிசிலை ஏப்ரல் மாதத்துல தான் உக்ரைனுக்கு US ரகசியமா அனுப்பி வச்சிருக்காங்க. ரஷ்ய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை கண்ணுல மண்ணை தூவிட்டு ரஷ்யாவை தாக்குற மாதிரி ஒரு ஏவுகணையை அனுப்ப சொன்னா இந்த மிசில் டெலிவரி பண்றதுல ரகசியத்தை ஃபாலோ பண்ணியிருக்காங்க இந்த US. இதுக்கு ATACMS என்ற பருத்தி மூட US என்ற குடோன்ல இருந்திருக்கலாம். சரி, US உருவாக்கின ஏவுகணைக்கு தான் இந்த நிலைமையானா US உருவாக்கின ABRAMS டேங்குக்கும் அதே நிலைமையை ரஷ்யா ராணுவம் பண்ணி விட்டுருக்காங்க. ஜெர்மன் உக்ரைனுக்கு கொடுத்த IRIST ஆன்டி ஏர்கிராஃப்ட் சிஸ்டத்தையும் ரஷ்யா அழிச்சிருக்காங்க. சரி, இதோட ரஷ்யா நிறுத்துச்சானா அதான் இல்லை. US அப்புறம் ஜெர்மனோட உடைஞ்ச ஃபர்னிச்சரை இப்போ டிஸ்பிளேக்கு வைக்க போறதா சொல்லியிருக்காங்க. அதாவது மேற்கத்திய நாடுகளை கேலி பண்றதுக்காக வார் டிராபிஸை டிஸ்பிளே பண்ண முடிவு பண்ணியிருக்காங்க. சதுரங்க வேட்டையோட கோட்டையான US மக்களோட வரி பணத்தில் $300 மில்லியன் கரியாக்குறதுக்காக உக்ரைனோட ஆள் மனசுல போய் எங்க ஆயுதத்தை பயன்படுத்துங்க, ரஷ்யாவை வீழ்த்துங்கன்னு சொல்லி வெப்பன் சப்ளைக்காக மட்டுமே US மக்களோட $300 மில்லியன் கரியாக்குனது மட்டும் இல்லாம போருங்கிற பேர்ல ஏகப்பட்ட மக்களை பலி கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தான் இங்க நிதர்சனமான உண்மை. காணொளி பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி. அடுத்த காணொளி சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.